என் மகனே, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. யாரை கர்த்தர் அதிகமாய் நேசிக்கிறாரோ அவனை சிட்சிக்கிறார். யோபு சொல்லுகிறார், இதோ தேவன் தண்டிக்கிற மனிதன் பாக்கியவான், பாக்கியவதி. நமக்கு சோதனை, போராட்டம், பிரச்சனை, அவமானம் வருதா? ராஜாக்களுக்கு ராணிகளுக்கு சோதனை வரும். நாலா பக்கமும் நாடுகளிலே இருந்து எச்சரிப்பு வரும், எதிர்ப்பு வரும், போர் மூலம். யோசபாத் என்ன செய்தார்? எதிர்த்து நிக்கல. 3 நாடுகள் ஒன்றாக சேர்ந்து வந்த பொழுது கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணினார். எதிரிகள் வெட்டுண்டு அவர்களே விழுந்தார்கள். சுலபமாக வெற்றி கிடைத்தது. அதான் வெளிப்படுத்தல். யோவான் 3:16 படிக்கிற பாருங்க. ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்துள்ள எவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவ்வளவா அன்பு கூர்ந்தாரு பொதுவான மக்கள் மேல. அப்ப நம்ம மேல எவ்வளவு அன்பு கூறுவார் பாத்தீங்களா? ரொம்ப அதிகமா தான் அன்பு கூறுவார். அதை மறக்கவே கூடாது. எனவே ராஜாவே, ராணியே, உங்களுக்கு தேவை முதலாவது பொறுப்பு. அடுத்தது நீதிமொழிகள் 2:6 படிங்க. For the Lord give wisdom, out of his mouth knowledge and understanding come. அந்த ஞானத்தை பயன்படுத்தணும். நிறைய பேர் சொல்றாங்க கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அதை வச்சு படிக்கிற பசங்களுக்கு மட்டும் சொல்லிடுவாங்க. படிக்கிற பசங்களுக்கு அவங்களுக்கு அந்த அதே வாசனம் நம்மளுக்கு தான். ஊழியக்காருக்கு அதுக்குரிய ஞானம், படிக்கிறவங்களுக்கு அதுக்குரிய ஞானம், பேங்க்ல வேலை செய்யறவங்களுக்கு அதுக்குரிய ஞானம், ஒரு போதகருக்கு அதுக்குரிய ஞானம், ஒரு சுவிசேஷகருக்கு அதுக்குரிய ஞானம் தேவை. ஞானத்தை பயன்படுத்தணும். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் அப்படின்னா செங்கல் வாங்கி சிமெண்ட் போட்டு அவங்க கொத்தனாருக்கு ட்ரைனிங் எடுத்து கட்டுறாங்க, அப்படி இல்லை. அந்த வேலை அல்ல. அந்த ஞானம் பொறுப்பை குறிக்கிறது. புத்தி இல்லாத ஸ்திரீ தன் கைகளினால் அதை பில்டிங்கை இடிச்சு போட்டாங்கன்னு அர்த்தம் இல்ல, வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ண. ஒருத்தர் வந்தார், பொண்ணு போய் பாக்குறப்ப நல்ல பொண்ணுன்னு சொன்னாங்க பிரதர், நம்பி கட்டிட்டேன். கல்யாணம் ஆகி 4 நாள் கூட ஆகல. வாயை திறந்தா பாரு, அது வாயா, அது பேயா, அது அண்டாவா, இங்கிலீஷா வருது. மொழி இங்கிலீஷ் இல்ல, அது வேற, அது லெவலே வேற ஒண்ணு வாங்கல. அப்படி அப்படி சில இடத்துல பார்த்திருக்கிறீங்களா? சகோதரிகளை மட்டும் தாய்கிட்டு என் மேல கோவப்படக்கூடாது. என்னை பெற்றவர்கள் தாய், எனவே தாய் குலத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். ஆனாலும் புத்திமதி சொல்லணும். சொல்லிட்டேனே, இது ஒண்ணு போதும். தன் நாவை காக்கிறவன் தன் பிராணனை காக்க. புருஷர்களுக்கு ஒண்ணு எனக்கு சேர்த்து சொல்லிடலாமா? கல்யாணம் ஆகி 4 நாள் தான் ஆச்சு. புது பொண்ணு புது பையன் மாப்பிள்ள நண்டு போறாங்க. கல்யாண பொண்ணு கால்ல கல்லு ஒண்ணு குத்திக்கிச்சு. ஐயோ ஐயோ ஐயோ, வாட் ஹேப்பன் டார்லிங்? கல்யாணம் ஆகி 4 நாள் தான் ஆகுதே. வாட் ஹேப்பன்? கல்லு குத்திக்கிச்சு. அத்தான் இதா கல்லு கல்லு என் மனைவி கால குத்தனல. You come darling, I will take 24-hour hospital. இது எப்போ? 4 வருஷம் ஆச்சு. அதே தம்பதியர் வாக்கிங் போறாங்க, கல்லு குத்திக்கிச்சு. அதே மணமகளுக்கு அதே கல்லு இல்ல, வேற கல்லு. ஐயோ ஐயோ, அப்ப இல்ல, இப்ப வந்துச்சு. என்னாச்சு? கல்லு குத்திக்கிச்சா தான் சனின பார்த்து வரதில்ல. அப்ப கல்லுக்கு கொடுத்த சனின இங்க மனைவி. அப்புறம் பாருங்க, மனைவிய சனி என்னவான், பெத்த பசங்களை சனி என்னவான், அப்பா அம்மாவை சனி என்னவான், மனைவிக்கு அப்பா அம்மாவை சனி என்னவான். எப்படி பெத்தாங்க அம்மா அச்செல்லாம் கேட்டு இருப்பான். கொஞ்சம் சாம்பார்ல உப்பு நிறைய போட்டா மனைவியை மட்டும் கேட்டு மாட்டா, உங்க அம்மா உன்னை எப்படி பெத்தா அப்படி கேட்டுருவான். மரியாதையே கிடையாது. ஒரு மம்மின்னா மாமி, மம்மி தான் மம்மி, மம்மினாலும் மம்மி. மாமியாருக்கு பாருங்க பெருசா வந்து நெடில் மாமி. மதிக்கணுமா இல்லையா? அவ ஐவான்னு. அப்ப என்னாச்சு? சண்டை, பிரச்சனை, கலாட்டா.
அவ்வளவுதான். எவ்வளவு இடத்துல பாக்குறோம். கொஞ்சம் பொறுமையா இருந்து பாரு, அன்பா இருந்து பாரு, வாழ்நாள் முழுவதும் அன்பை செலுத்து, அன்பை நிலைநாட்டு. அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அந்த ஹானரபிள், என்னை எப்படி அப்பா அம்மா பெற்று வளர்த்து ஆளாக்கினார்களோ அப்படிதான் என் மனைவியை பெற்று வளர்த்து ஆளாக்கி என் கையில கொடுத்துருக்கிறாங்க. ஒரு விளையாட பெற்ற ஆத்மாவா நேசிக்கணும். கடைசி வரைக்கும் கசந்து கொள்ளக்கூடாது. என்னாச்சு, இவன் எல்லாரும் சனியன் சனியன் சனியன்றான்னா அப்ப இவன் யாரு? சனனியன். அப்படி போய் கசப்பு வேண்டாம்.